உடம்பு சூடு பிடிச்சு அவதிப்படுறீங்களா? அப்போ இந்த உணவுகளை கொஞ்சம் அதிகமா சாப்பிடுங்க. பாடி ஹீட் ரெமெடிஸ் இன் தமிழ். கோடை வெயில் கொளுத்தி கொண்டிருக்கிறது. வெளியே சென்றாலே சூரிய கதிர்கள் ஆளை சுட்டரிக்கும் அளவில் ஆக்ரோஷமாக இருக்கிறது. இப்படி கொளுத்தும் நீரில் அதிகம் சுற்றி கொண்டிருந்தால் பின் உடலில் வெப்பநிலை ஆரோக்கியமற்ற நிலையில் அதிகமாகி ஹைப்பர் தெர்மியா என்னும் மோசமான நிலைக்கு ஆளாக்கிவிடும். ஒருவருக்கு இந்த நிலையானது சூரிய ஒளி மற்றும் அதிக வெப்பமான வானிலை காரணமாக ஏற்படலாம். அதுவும் உடலில் போதுமான அளவு நீர்ச்சத்து இல்லாமல் இருந்தால் இந்த ஹைப்பர் தெர்மியா ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. பெரும்பாலும் கோடையில் இப்பிரச்சனை ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகம் இருப்பதால் உடல் சூடு அதிகரிக்காமல் இருப்பதற்கான முயற்சிகளை ஒவ்வொருவரும் மேற்கொள்ள வேண்டும். உடலின் வெப்பநிலையை குறைக்க நிறைய உணவுகள் உதவி புரிகின்றன. அந்த உணவுகளை கோடை காலத்தில் சற்று அதிகமாக உட்கொண்டு வந்தால் உடல் சூடு அதிகரிப்பதை தடுக்கலாம். இப்போது உடல் சூட்டை குறைக்க உதவும் சில உணவுகளை காண்போம். முதலில் தண்ணீர். உடலின் வெப்பநிலையை சீராக பராமரிக்க சிறந்த வழி உடலை நீரேற்றத்துடன் வைத்துக் கொள்வதுதான். உடலை நீரேற்றத்துடன் வைத்துக் கொள்வதற்கு தினமும் போதுமான அளவு நீரை அருந்த வேண்டும். அதுவும் கோடையில் ஒரு நாளைக்கு 2.7 லிட்டர் முதல் 3.7 லிட்டர் வரை தண்ணீர் குடிப்பது மிகவும் அவசியம். இரண்டாவது தர்பூசணி. கோடை காலத்தில் அதிகம் விற்கப்படும் ஒரு பழம்தான் தர்பூசணி. இது அதிக நீர்ச்சத்து கொண்ட பழங்களுக்குள் ஒன்றாகும். இந்த பழத்தில் சுமார் 90% நீர் நிறைந்துள்ளது. மேலும் இந்த தர்பூசணி பழத்தில் ஆன்டி ஆக்சிடென்ட்களும் அதிகமாக நிறைந்துள்ளன. மூன்றாவதாக வெள்ளரிக்காய். தர்பூசணி பழத்தை போலவே வெள்ளரிக்காயிலும் நீர் சத்து அதிகம் நிறைந்துள்ளது. இது தவிர வெள்ளரிக்காயில் நார்ச்சத்தும் அதிகம் நிறைந்துள்ளது. இந்த வெள்ளரிக்காயை கோடை காலத்தில் அதிகம் வாங்கி சாப்பிட்டு வந்தால் உடல் நீரேற்றத்துடன் இருப்பதோடு கோடையில் சந்திக்கும் மலச்சிக்கலில் இருந்தும் விடுபடலாம். நான்காவதாக தயிர். கோடை காலத்தில் ஒவ்வொருவரும் தவறாமல் தங்களின் உணவில் சேர்க்க வேண்டிய ஒரு பொருள்தான் தயிர். பால் பொருட்களுள் ஒன்றான தயிரை வெயில் காலத்தில் தினமும் உணவில் சேர்த்து வந்தால் அது உடல் வெப்பநிலையை குறைத்து உடலை குளிர்ச்சியாக வைத்துக் கொள்ளும். ஐந்தாவதாக இளநீர். உங்களுக்கு நீரை அதிகமாக குடிக்க பிடிக்காவிட்டால் இளநீரை வாங்கி குடியுங்கள். இளநீரை குடிப்பதன் மூலம் உடலின் வெப்பநிலை குறைந்து உடல் குளிர்ச்சியாக இருக்கும். மேலும் இளநீரில் உள்ள சத்துக்கள் கோடை காலத்தில் சந்திக்கும் பிரச்சனைகளிலிருந்து உடலை பாதுகாக்க உதவும். ஆறாவதாக புதினா இலைகள். புதினா இலைகள் உடலுக்கு குளிர்ச்சியை தருவது மட்டுமின்றி புத்துணர்ச்சியையும் அளிக்கின்றன. இப்படிப்பட்ட புதினா இலைகளை கொண்டு சட்னி செய்யலாம் அல்லது பழச்சாறுகள், தேநீர் மற்றும் பிற கோடைக்கால பானங்களில் சுவையை அதிகரிக்க சேர்த்தும் குடிக்கலாம். இதனால் அந்த பானங்களின் சுவை அதிகரிப்பதோடு உடல் சூடும் குறையும். ஏழாவதாக கற்றாழை. கற்றாழை நீர்ச்சத்து நிறைந்த மருத்துவ குணம் மிக்க தாவரமாகும். இந்த கற்றாழையை கோடை காலத்தில் தொடர்ந்து உட்கொண்டு வந்தால் அது உடலை குளிர்ச்சியாக வைத்துக் கொள்ளும். மேலும் இதில் அழற்சி எதிர்ப்பு பண்புகளும் உள்ளதால் இதன் ஜெல்லை சருமத்தில் தடவி வந்தால் கோடை காலத்தில் சருமத்தில் ஏற்படும் பிரச்சனைகளை தவிர்க்கலாம். எட்டாவதாக பச்சை இலை காய்கறிகள் மற்றும் கீரைகள். வெயில் காலத்தில் ப்ராக்கலி, காலிஃபிளவர், கீரை, முட்டைகோஸ் போன்ற பச்சை இலை காய்கறிகளை உட்கொண்டு வருவது நல்லது. ஏனெனில் இந்த காய்கறிகளில் நீர்ச்சத்து அதிகமாக இருப்பதோடு நார்ச்சத்து மற்றும் பிற அத்தியாவசிய சத்துகளும் அதிகம் உள்ளன. இப்படிப்பட்ட காய்கறிகளை கோடை காலத்தில் அதிகம் உட்கொண்டு வர உடல் சூடு குறைவதோடு உடலும் ஆரோக்கியமாக இருக்கும். ஒன்பதாவதாக மோர். தயிரை கொண்டு தயாரிக்கப்படும் மோரை கோடை காலத்தில் குடித்து வந்தால் தாகம் தணிவதோடு உடலும் நீரோற்றத்துடன் இருக்கும். முக்கியமாக உடல் சூடு பிடிக்காமல் இருக்கும். அதோடு இந்த மோரை குடிப்பதன் மூலம் செரிமானம் தொடர்பான பிரச்சனைகளில் இருந்து நிவாரணம் கிடைக்கும். இறுதியாக சிட்ரஸ் பழங்கள். சிட்ரஸ் பழங்களில் வைட்டமின் சி அதிகம் இருப்பதை அனைவரும் அறிவோம். இது தவிர இதில் நீர்ச்சத்தும் அதிகம் இருப்பதால் கோடை காலத்தில் ஆரஞ்சு, எலுமிச்சை, திராட்சை போன்றவற்றை உட்கொண்டு வந்தால் கோடையில் சந்திக்கும் உடல் சூடு மற்றும் வேறு பல பிரச்சனைகளை தடுக்கலாம். எனவே கோடை காலத்தில் உடல் சூடு பிடிக்காமல் இருக்க விரும்பினால் உணவுகளை தினசரி உணவில் அதிகம் சேர்த்து வாருங்கள்.